வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் அறியாத செய்திகளை தேடி எடுத்து உங்கள் முன்னால் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இன்று ஒரு கொடுங்கோல மன்னனை பற்றிய செய்திதான். அந்த கொடுங்கோல மன்னன் உயிரோடு இருந்தானா இல்லையா என்கின்ற விடயமும், அந்த கொடுங்கோல் மன்னனை குறித்து சொல்லியிருக்கக்கூடிய மறைநூல்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் உண்மை என்கின்றதையும் மையப்படுத்திய ஒரு தகவலைத்தான் நான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்க இருக்கின்றேன். எகிப்தின் கடற்கரை ஓரம் ஒரு 125 ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்தின் கடற்கரை ஓரம் ஒரு பிணம் ஒதுங்குகிறது. கடலில் இருந்து ஒரு பிணம் வெளியே ஒதுங்குகிறது. உடனே அங்கு இருக்க மக்கள் எல்லாம் கூடி பார்க்கின்றார்கள். அந்த பிணத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு மம்மி, ஏதோ ஒரு பழையங்காலத்தில் அடக்கம் பண்ணப்பட்ட மம்மி ஒன்று கடலில் சிக்கி அது மீண்டும் வெளியே வந்திருக்கிறது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். எனவே அரசிடம் அந்த செய்தியை கொண்டு போகிறார்கள். அரசு உடனடியாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை அனுப்பி அந்த உடலை எடுத்துக்கொண்டு மம்மிகள் வைத்திருக்கக்கூடிய அருங்காட்சியில் வைத்து விடுகிறது. இது 125 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெறுகின்ற ஒரு சம்பவம். 1981 ஆண்டு பிரான்ஸ் நாட்டை சார்ந்த மோரிஸ் என்கின்ற ஒரு விஞ்ஞானி, அது ஆய்வாளர் வருகின்றார். அவர் அந்த அருங்காட்சியகத்தை சுற்றி பார்க்கின்றார். எல்லா இடங்களையும் பார்த்து கொண்டு வருகின்றவருக்கு இந்த உடலை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது. உடனே அங்கே அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து கேட்கின்றார், இந்த உடல் உங்களுக்கு எப்படி கிடைத்தது, எந்த காலகட்டத்தில் கிடைத்தது என்று கேட்கிறார். அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு 125 வருடத்திற்கு முன்பு கடலில் இருந்து இந்த உடல் வெளியே விழுந்தது. எனவே நாங்கள் இதை மம்மி என்று எடுத்து வைத்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள். உடனடியாக அந்த உடலிலே சில வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பித்தவுடன் மோரிஸ் அந்த உடலை பரிசோதனை செய்கிறார். அப்படி பரிசோதனை செய்கின்ற பொழுது எல்லா உடல்களுமே அதில் இருக்கக்கூடிய குடல்கள் எடுக்கப்பட்டு தான் மம்மியாக உருவாக்கி இருப்பார்கள். ஆனால் இந்த உடலில் எந்த விதமான உறுப்புகளும் அகற்றப்படவில்லை. ஆனால் இந்த உடல் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒருவருடைய உடல் என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. எனவே 3000 ஆண்டுகள் வாழ்ந்த ஒருவருடைய உடல் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அனைத்து உறுப்புகளும் இருக்கக்கூடிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பது வியப்பாக இருக்கிறது என்று மோரிஸ் வியந்து போகிறார். உடனடியாக எகிப்து அரசாங்கத்தை அவர் தொடர்பு கொள்கின்றார். தொடர்பு கொண்டு இந்த உடலை நான் எடுத்துக்கொண்டு செல்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதன் பின்பு அவர் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றார். அப்படி இது ஒரு மனிதன் அல்ல, இது ஒரு அரசன் என்பதை கண்டுபிடிக்கின்றார். அந்த அரசன், இது மனிதர் இனத்தில் ஒரு தலைவனாக இருந்த ஒரு அரசன் என்று கண்டுபிடிக்கின்றார். இந்த அரசன் யார் என்கின்ற பொழுது அவர் எகிப்திலே வாழ்ந்த ஒரு அரசனாக இருக்கும் என்பதுதான் மோரிஸுடைய கண்டுபிடிப்பு. எனவே ஒரு அரசனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது பிரான்ஸ் நாட்டில் உள்ள சட்டம். அதன்படி இந்த உடல் பிரான்ஸ் நாட்டுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டில் இந்த உடலுக்கு ராஜ மரியாதை கொடுத்து இந்த உடலை அங்கே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதன் பின்பு மோரிஸ் அதற்கான ஆராய்ச்சிகளை ஆரம்பிக்கின்றார். இப்படி ஒரு உடல் கிடைத்திருக்கிறது என்கின்ற செய்தி தெரிந்தவுடன் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாட்டை சார்ந்த ஆய்வாளர்கள் அந்த பிரான்சுக்கு செல்கிறார்கள். இந்த உடலை ஆய்வு செய்கின்ற பொழுது அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள், ஃபெரோஸ் என்கின்ற ஒரு மன்னனைத்தான் இவர்கள் அந்த மம்மியாக இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார்கள். ஃபெரோன் என்கின்ற மன்னன். இந்த மன்னன் யார் என்கின்ற விடயத்தை குறித்து பல ஆய்வுகள் செய்கிறார்கள். அப்படி ஆய்வு செய்கின்ற பொழுது 2 மறைநூல்களில் இந்த மன்னரை குறித்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று எடுத்து வைக்கப்படுகிறது. எந்த மறைநூல்கள் இந்த மன்னனை குறித்த செய்தி சொல்லப்படுகிறது என்று அவர்கள் ஆய்வு செய்து அந்த மறைநூலை தேடுகிறார்கள். ஒன்று விவிலியம், இன்னொன்று குரான். இந்த 2லும் இந்த மன்னனை குறித்த செய்தி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். உடனடியாக இதை குறித்து ஆய்வு செய்கின்றார்கள். ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த மன்னன் ஒரு பெரிய கொடுங்கோல மன்னனாக இருந்திருக்கிறான். இவன் இஸ்ரவேல் நாட்டு மக்களை தன்னுடைய நாட்டில் அடிமைகளாக வைத்து அவர்களை துன்பப்படுத்தி இன்பம் கண்டு கொண்டிருந்தான். இந்த மன்னனை போல ஒரு கொடுங்கோலான மன்னன் உலகத்திலே பார்க்க முடியாது என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இந்த மன்னனிடம் ஒரு நல்ல செயலும் இருந்திருக்கிறது. அது என்ன செயல் என்றால், தினமும் ஒரு 300 மாடுகளை கொன்று அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது அந்த தன்னுடைய
நாட்டை சார்ந்த மக்களுக்கு இலவசமாக உணவு கொடுப்பதை அவன் வாடிக்கையாக வைத்திருந்திருக்கிறான். அதாவது அவன் எப்பொழுதுமே மக்கள் பசி இல்லாமல் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இதை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேல் மக்களை இவன் கடுமையாகவே துன்பப்படுத்தி கொண்டிருந்தான் என்கின்றது பதிவு. இந்த மன்னன் எப்படி மாண்டு போனான் என்கின்ற செய்தி வருகின்ற பொழுது, சிறு குழந்தையாக, அதாவது இந்த மன்னனுக்கு ஜோதிடத்தின் மீது ஒரு நம்பிக்கை, ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருந்த மன்னன் அதற்கு முன்பே தன்னை அந்த நாட்டின் இறையாக அறிவித்து விடுகிறான். இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்னை வணங்க வேண்டும், நான் சொல்கின்ற விடயங்களை நீங்கள் கேட்க வேண்டும், என்னை மையப்படுத்தி தான் இந்த நாட்டில் எதுவும் நடைபெற வேண்டும் என்று சொல்லிவிடுகிறான். எனவே மக்கள் எல்லாம் இந்த மன்னனுக்கு ஒரு பெரிய சிலையை செய்து அவனை வழிபட ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் இந்த மன்னனுக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை. அப்பொழுது ஜோதிடர்கள் சொல்வார்கள், உனக்கு ஆட்சிக்கு பெரிய ஆபத்து வருகிறது, ஒரு குழந்தை பிறக்க போகிற இத்தனாம் தேதி, அந்த குழந்தை பிறந்து அது வளர்ந்து விட்டால் உனக்கு ஆபத்து என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே குறிப்பிட்ட தேதியில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் அழித்து விடுங்கள் என்று அறிவித்து விடுகிறான். ஆனால் ஒரே ஒரு குழந்தை மட்டும் கூடையில் வைத்து தண்ணியில் அனுப்பப்படுகிறது. இப்படி தண்ணியில் அனுப்பப்பட்ட குழந்தையை அந்த ஃபெரோஸ் என்கின்ற அந்த மன்னனுடைய மனைவி எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டில் வைத்து வளர்ப்பதற்கு ஒரு களத்தை எடுக்கிறார். அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. அதுதான் விவிலியமும் குரானும் சொல்லக்கூடிய மோசே என்கின்ற ஒரு மனிதன். இந்த மோசே இந்த மன்னனோடு அதாவது பெரிதாக வளர்ந்த பின்பு இந்த மன்னனோடு போரிட்டு இஸ்ரவேல் மக்களை அழைத்து கொண்டு அவன் வெளியேற முயற்சிக்கிறான். அப்படி முயற்சிக்கின்ற பொழுது செங்கடலை பிளந்து கொண்டு அவன் வெளியேறுவதற்கான களம் அமைக்கப்படுகிறது. இந்த செங்கடலில் மோசேயும் இஸ்ரவேல் மக்களும் செல்கிறார்கள் என்பதை அறிந்த அந்த மன்னன் அவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற வேட்கையில் தன்னுடைய படைகளோடு அவன் உள்ளே செல்கின்றான். உள்ளே செல்கின்ற பொழுது இந்த இஸ்ரவேல் மக்கள் வெளியேறியவுடன் கடல் மூடிக்கொள்கிறது. மூடிக்கொள்ளப்பட்ட அந்த கடலில் சிக்கிய அந்த மன்னன் அப்படியே அங்கு அவன் சமாதியாகி விடுகிறான். 3000 வருடங்கள் கடல் அவனை தாங்கி வைத்திருக்கிறது. கடலில் மீன்கள் அவனை உண்டிருக்க வேண்டும், அல்லது வேறு ஏதாவது ஒரு பாதிப்புகள் அந்த உடலுக்கு ஏற்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் அந்த உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அந்த உடல் இறந்து போன ஒரு உடல், ஆனால் அந்த உடலிலே அனைத்து உறுப்புகளும் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்கிறது. இந்த உடல் தான் ஒரு 125 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது முன்பு அது கிடைக்கிறது. அது கிடைத்து இப்பொழுது அதை ஆய்வு செய்கின்றார்கள். ஆய்வு செய்கின்ற பட்சத்தில் அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள், இந்த உடல் அந்த மன்னனுடைய உடல் என்றும், மோசே செங்கடலை பிளந்து சென்றது உண்மை என்றும், இப்படி இந்த மன்னன் பின்தொடர்ந்து சென்றதின் காரணமாக அவன் அதில் சிக்கி மாண்டு போனதும் உண்மை என்றும் இப்பொழுது அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இதை குறித்த ஆய்வையும் மோரிஸ் என்கின்ற அந்த ஆய்வாளர் வெளியிட்டிருக்கின்றார். சில நேரங்களில் மறைநூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் கட்டுக்கதைகள் என்று நான் நம்பிக்கொண்டு இருந்தால் கூட சில நேரங்களில் அவைகள் உண்மை என்பதை பறைசாற்றி தான் உண்மையான ஒரு நூல் என்பதை நிரூபித்து விடுகிறது. அப்படித்தான் இப்பொழுது குரானும் அந்த விவிலியமும் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த 2 நூல்களிலும் சொல்லப்பட்டவைகள் உண்மையாகத்தான் இருக்கும் என்று ஆய்வாளர்கள் அடித்து கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். நன்றியுடன் இன்பா.